ஹாய், நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான விஷயம், நம்ம உடம்பு, அதுக்கப்புறம் நம்ம மனசு. ஸோ நம்ம உடம்பு எப்படி கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பாடி வைஸ் ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஹவ் இஸ் யோர் பீரியட்ஸ். உங்கள் பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கா? 30 நாளைக்கு ஒரு தடவை பீரியட்ஸ் வந்தால் மட்டும்தான் ரெகுலர் அப்படின்னு கிடையாது. ஃபிகோ கைட்லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, பீரியட்ஸ் வந்து ஒரு பீரியட்ஸ்க்கும் நெக்ஸ்ட் பீரியட்ஸ்க்கான டிஃப்ரென்ஸ் 24 to 38 days வரைக்கும் கூட இருக்கலாம். அப்படின்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஜூன் 15 வந்திருக்குன்னா நெக்ஸ்ட் டைம் ஜூலை 15 தான் வரணும்னு இல்லை. ஜூலை 15க்கு 1 week பிஃபோர் இல்லை 1 week ஆஃப்டர் கூட இருக்கலாம். இப்போ 24 daysக்கு கம்மியாகவோ இல்லை 38 daysக்கு மேலேயோ உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் பீரியட்ஸ் அப்போ இருக்க பெயின். எல்லாத்துக்குமே பீரியட்ஸ் அப்போ பெயின் இருக்கும். எப்போ நீங்கள் ஒரி பண்ணணும் அப்படின்னா, அந்த பெயின் உங்களுக்கு வேலை செய்ய முடியாமல் அடிக்கடி நீங்கள் ஒர்க்கில் இருந்து லீவ் போடுற மாதிரி ரொம்ப டீப் பெயினாக இருக்குது அப்படின்னா யூ ஹாவ் டு கன்சல்ட் அ டாக்டர். த தேர்ட் திங் இஸ் ஃப்ளோ. ஸோ ஃப்ளோங்கிறது சில பேர்த்துக்கு ஒரு நாளைக்கு 5 parts சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது நார்மலாக இருக்கலாம். சில பேர்த்துக்கு அது அப்நார்மலாக தெரியலாம். ஸோ ஹவு யூ பர்சீவ் யுவர் ஃப்ளோ, that is very important. If it affects you mentally, physically or emotionally, then it is considered to be abnormal. எந்த கைட்லைன்லையும் ஸ்கான்டி ஃப்ளோ இல்லை ரொம்ப மினிமல் ஃப்ளோ, ஒரு நாளைக்கு எனக்கு 2 parts தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது அப்நார்மல் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவை கிடையாது. இப்போ நான் சொன்ன 3 விஷயத்தில் உங்களுக்கு எந்த விஷயத்துல அப்நார்மலாக இருந்தாலும் பிஃபோர் டேக்கிங் எனி நேட்டிவ் மெடிசன் ப்ளீஸ் கன்சல்ட் அ கைனகாலஜிஸ்ட். ஒரு அடிஷ்னல் டிப் ஒன்று சொல்கிறேன். பிஃபோர் பிளானிங் அ ப்ரெக்னென்சி பி காஷியஸ் அபவுட் யுவர் ஃபுட் அண்ட் லுக் அட் யுவர் பவல் ஹேபிட்ஸ். If you clear your toxins, you will create a space so the new life comes in. So நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கு. So you are ready for becoming pregnant. So we can go for it. We have to work on the most important part, that is mind. So we will see about it in next video.